ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ்டிஆர்ஓனோட இன்வாய்ஸஸ்லாம் பல்காக எப்படி அப்லோட் பண்ணுறது. ஸோ ஒரு 40 இன்வாய்ஸ் 50 இன்வாய்ஸ் இருக்குதுன்னா ஸோ மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அது எப்படி ஈஸியாக அப்லோட் பண்ணுறது ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங்கில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவைப்படுறதுக்கான டூல் வந்து என்னென்னா ஜிஎஸ்டி ஆஃப்லைன் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா. டவுன்லோட்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்லைன் டூல்ஸ்ன்னு இருக்கும். அதில் ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்குது. வேணும்னா நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக சொல்கிறேன். பட் நான் இப்போதைக்கு பேசிக்காக சொல்லித்தரேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஆஃப்லைன் டூல்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா GSTR1 அண்ட் GSTR2 ஃபார்ம்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் கொடுத்துருங்க. என்னென்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூலுன்னு இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் யாருக்கு தேவைப்படுனா ஸோ நான் இன்வாய்ஸ் மேனுவலாக தான் வச்சுருக்கேன்றவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பட் இட் வில் பி எஃபெக்டிவ் நான் எந்த மீனில் நான் சொல்கிறேன் அதையும். பட் ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. சேல்ஸ் இன்வாய்ஸஸ் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டேலி மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு தான். இல்லை அப்படி இல்லைனா எக்ஸல் ஷீட்டில் கூட நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் எல்லா இன்வாய்ஸஸையும் அப்படின்றப்போ கூட உங்களுக்கு ரொம்ப இது வந்து என்னென்னா ஆஃப்லைன் யூட்டிலிட்டி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே வாங்க நான் அது எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் பில்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ இது வந்து நானே ஓனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார்மேட் இந்த எக்ஸல் ஷீட்டில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் இந்த ஒரு ஃபார்மேட்டில் நான் மெயின்டைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப ஜஸ்ட் பேசிக்கான ஃபார்மேட் தான். உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டேட் ஜிஎஸ்டிஎன் கோட் நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டி. நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டினா நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு சர்ச் மை ஜிஎஸ்டின்னா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான நேம் வரும். நீங்கள் இதை மஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன் பண்ணியே ஆகணும்னு சொல்லனா இப்போ நீங்கள் வந்து என்னன்னா இதில் ரேண்டமான ஒரு நேம் இப்போது ஏன் நீங்கள் இந்த நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டி சேமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா இதில் சம் கைண்ட் ஆஃப் ஏபிசி லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஏபிசி லிமிடெட் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக டைப் பண்ணிட்டீங்க. எனக்கு அந்த கம்பெனி நேம் நல்லா தெரியும் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டியும் நீங்கள் அங்கே உள்ளே அப்லோட் ஆகும்போது இந்த நேம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அதனால் சர்ச் பை ஜிஎஸ்டின்னு நீங்கள் போயிட்டு அங்கே சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பில் நம்பர், டேக்ஸபிள் வேல்யூ, அவுட்புட் டேக்ஸ் 9%, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் ஐஜிஎஸ்டி, இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னன்னா ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிறது. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லா சப்போஸ் டேலியில் இருந்துச்சுங்கன்னா நீங்கள் வந்து டேலியில் பிஎன்டல்குள்ளே போயிட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து அங்கேருந்து காலம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கூட இந்த ஃபார்மேட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏன் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ மேனுவலாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபார்மேட்க்கு நீங்கள் எல்லாமே டைப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் மேனுவல் பில்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ மேனுவலாக இல்லாமல் நான் மந்த்லி ஒரு எக்ஸல்லையோ இல்லை வந்து ஒரு டேலிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் பில்லிங் சாஃப்ட்வேர்லையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 21 பில்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா 50-60 பில்ஸ் இருக்கும்போது நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க. இந்த நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுங்கன்னா ஸோ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் இந்த இதில் சர்ச் டேக்ஸ் பேர் கொடுத்து சர்ச் பை ஜிஎஸ்டின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். நீங்கள்
நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? செகண்ட் டைம் தேர்ட் டைம் இதே நேமை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்வேரில். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டிஎன் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ பில் நம்பர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டாக்ஸபிள் வேல்யூ நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ஜிஎஸ்டிஎன் இருக்குது தெரியுங்களா? இதில் கோட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் தான் வந்து 2 டிஜிட் தான் வந்து என்னன்னா கோட், நம்மளோட ஸ்டேட் கோட். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடுன்றதுனால, ஸோ தமிழ்நாடுவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா 9% கால்குலேட் ஆகும். ஸோ இல்லை அதர் தென் தமிழ்நாடுவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் ஐஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிற பாருங்க, இங்கே கோட் 33 இல்லாமல் 34 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிச்சேரின்னு இருக்குங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஜிஎஸ்டிக்கு போயிடுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது, ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் கிடச்சிரும். ஓகே, எல்லாமே வந்து என்னென்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ண தெரியுங்களா ஜிஎஸ்டி ஆஃப்லைன்ட்டு, அதில் GSTR1 எக்ஸல் ஒர்க் புக் டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் B2B SEZ/DE இருக்குங்களா? ஸோ அதில் விச் மீன்ஸ் பையர் டு பையர். ஸோ இதில் இருக்கிறத அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஜிஎஸ்டிஎன். ஸோ எல்லா ஜிஎஸ்டின்னு எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசீவர் நேம். ஸோ அது வந்து என்னென்னா நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டி இருக்குங்களா? ஸோ அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் சேம், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்வாய்ஸ் டேட், இங்கே டேட் மட்டும் வந்து என்னென்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபுல்லாக இந்த இது பண்ணும்போது இங்கே கஸ்டம் பதிலாக வந்து என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து என்னென்னா ஷார்ட் டேட்டுன்னு ஒரு வாட்டி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த டேட்டாவில் வந்து என்னென்னா நிறைய வேலிடேஷன் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேட் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இதோட டோட்டல் சம், டேக்ஸபிள் வேல்யூ ப்ளஸ் உங்களோட ஜிஎஸ்டி டேக்ஸ் அமௌண்ட். ஸோ Ctrl+C கொடுத்துட்டு இங்கே வந்து வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணணும். வேல்யூஸோட ஷார்ட்கட் வந்து Ctrl+Alt+V. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபீ கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூஸ்ன்னு போயிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 33 தமிழ்நாடு. ஸோ என்னென்ன ரெஸ்பெக்டிவோ அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து எனக்கு எல்லாமே தமிழ்நாடு, ஒன்று மட்டும் வந்து என்னென்னா கர்நாடகா 29. ஓகேங்களா? ஸோ இது ரிவர்ஸ் சார்ஜ் வந்து என்னென்னா எதுவும் இருக்காது, ஏன்னா எல்லாம் பையர் டு பையர். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், ஜென்ரலான பீப்புள்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட்டுன்னு இருக்குங்களா, அங்கே வந்து என்ன எதுவுமே ஃபில் பண்ணாதுங்க. ஓகேங்களா? ஸோ எதுவுமே ஃபில் பண்ணாது. இன்வாய்ஸ் டைப்பில் ரெகுலர் B2B. ஓகேங்களா? ரெகுலர் B2B இட்ஸ் நார்மல் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இ-காமர்ஸ் ஜிஎஸ்டிஎன் வந்து என்ன எதுவும் கொடுக்காதீங்க. சப்போஸ் இ-காமர்ஸ் ஜிஎஸ்டிஎன் இருந்துச்சுன்னா நான் அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் வேண்டாம். ஓகேங்களா? ரேட் வந்து என்னென்னா 18%. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபைட் ரேட் இருக்கோ அது வேணுங்க. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்த்து அமௌண்ட் தான் 9+9. ஓகேங்களா? ஐஜிஎஸ்டினா சேம் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். சாரி, ஒரே பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் அதுவும் கொடுத்துட்டு ஓகேங்களா, இங்கே டேக்ஸபிள் வேல்யூ. ஓகேங்களா? இங்கே டேக்ஸபிள் வேல்யூவில் டேக்ஸபிள் வேல்யூ மீன்ஸ் வேல்யூ வித்தவுட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு செஸ் அமௌண்ட் இருக்குங்களா, அங்கே வந்து எதுவுமே வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படியே வந்து என்னென்னா விட்டுடுங்க. செஸ் மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கும் நாட் அப்ளிகபிள் தான். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண தெரியுங்களா ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அப்லோட் நியூ இன்வாய்ஸ் ஸ்லாஷ் அதர் டேட்டா ஃபார் ரிட்டர்ன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜிஎஸ்டிஆர் ஒன் தான் நம்ம இங்கே ஃபைல் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஜிஎஸ்டிஆன் ஆஃப் சப்ளையருன்றது வந்து என்னென்னா நம்மளோட ஜிஎஸ்டிஎன், அதாவது நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டிஎன். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் இயர் வந்து என்னென்னா எந்த இயரோ அந்த இயர். இந்த டேக்ஸ் பீரியட் இருக்குங்கள, நம்ம எந்த மந்த்க்கு ஃபைல் பண்ண போகிறோம், ஸோ அந்த இன்வாய்ஸஸ்லாம் எந்த மந்தோடதோ அந்த மந்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்சிஇசட் டேக்ஸ் பேயர். எஸ்சிஇசட்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நம்ம கிடையாது. ஓகேங்களா. அங்கே நோ கொடுத்துங்க. இஸ் டேக்ஸ் பேயர் குவார்டர்லி ஃபைலர். குவார்டர்லி ஃபைலர்னால் 3 months ஒன்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ அதை நோ கொடுக்குறேங்க. ஓகேங்களா. ஸோ 5 years டர்ன் ஓவர் ப்ரீஸ்னிங் ஃபீ இயர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் நோ கொடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. ப்ரொசீட் கொடுத்துட்டு இங்கே இம்போர்ட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இம்போர்ட் ஃபைல்ஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா. இம்போர்ட் எக்ஸல். ஓகேங்களா. ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம செக்ஷன் வைஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து என்னன்னா உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன். செக்ஷன் வைஸ் செக்ஷன்னா இங்கே நம்ம அந்த எல்லா ஃபைல்ஸும் இல்லை, B2B அமெண்ட்மெண்ட் B2B அடுத்து கிரெடிட் நோட் டெபிட் நோட்ஸ் இருக்குங்களா. ஸோ அது எல்லாமே இண்டிவிஜுவலாக அப்லோட் பண்ணுறது இங்கே வந்து நான் ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைலை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ரேஸ் டேட்டா. ஸோ இது வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் மோஸ்ட்லி எனக்கு என்ன எரர் வந்திருக்கு நான் செக் பண்ணுறேன். ஸோ அதில் ஜென்ரலாக என்ன எரர் வரும்னா டேட்டோட ஃபார்மேட் வந்து என்ன நிறைய டைம் தப்பாகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன மேஜர் எரராக இருக்கும். ஸோ போய் நான் செக் பண்ணுறேன் எனக்கு என்ன எரர் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன். ஓகேங்களா. இதுதான் அந்த எரர். ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஷீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த எரர் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் வந்து பாசிபிள் ஆக்ஷன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் இது காமிக்கும் போது அங்கே ஹெச்எஸ்எல்னு ஒரு மென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹெச்எஸ்என் இருக்கும்போது ஓகே இங்கே இந்த ஷீட்டில் ஒரு ஹெச்எஸ்என் இருக்கிறது. ஸோ அங்கே மேபி எரர் இருக்குன்னு பார்த்தா அங்கே வந்து எரர் இருக்குது. இதில் ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருக்க டேட்டா நம்ம ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த டேட்டா இருந்துச்சுன்னா எரர் வந்து வரதான் செய்யும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து என்ன அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா வேலிடேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் வியூ சம்மரி ஓகே வியூ சம்மரி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்மளோட டோட்டல் சிஜிஎஸ்டி அமௌண்ட், எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட், ஐஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம வந்து என்ன நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபைல். ஸோ அதோட டோட்டல் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ரெண்டுமே சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்குங்களா. ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜேசன் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபோல்டர்லேயே வந்து என்னென்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம இதை அப்லோட் பண்ணலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட இது உள்ள லாகின் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து என்ன உங்களோட ரிட்டர்ன் டேஷ்போர்ட்குள்ளே வாங்க. நீங்கள் இதர் இப்படி வரலாம், அப்படின்னா சர்வீஸ் ரிட்டர்ன் டேஷ்போர்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியோட மந்த்தை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதில் சர்ச் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ரிப்பேர் ஆன்லைன் இருக்கும், ஆஃப்லைன் இருக்கும். ஆன்லைனுக்கு எப்படி நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரிப்பேர் ஆஃப்லைன் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சாம்பிள் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ராசஸ் வேலிடேஷன் டேக் முடியும், பட் ஆனால் இமீடியட்டாக வந்துடும். இதில் வந்து பேக் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த பீரியடை சூஸ் பண்ணுங்கள், ஏப்ரல் பீரியட். இதில் நீங்கள் வேறு ஏதாவது சப்போஸ் ஏப்ரல் மந்த்தை சூஸ் பண்ணிவிட்டு மே மந்தோட ஜேசன் ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க,
அப்படின்றப்போ இது வந்து மேட்சே ஆகாது. ஸோ இங்கேயும் வேலிடேஷன் எரர் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களோட 19 இன்வாய்ஸஸ் நம்மளுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே டோட்டலாக வந்து என்னென்னா 19 இன்வாய்ஸஸ் இருக்குது. 19 இன்வாய்ஸஸ் வந்து என்னென்னா அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலும் இருக்கும், வேல்யூஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேனுவலாக நம்ம டைப் பண்ணுறதோட இதுவை வந்து என்னென்னா நம்மளுக்கு இங்கே அவாய்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேனுவலாக பில்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும் இது கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் டேலியில் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, ஆர் தென் ஏதாவது பில்லிங் சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு 10 to 20 இன்வாய்ஸஸ் உங்களுக்கு பெருசாக தெரியாது. 50 இன்வாய்ஸஸ் இருக்குது, 60 இன்வாய்ஸஸ் இருக்குன்றப்போ இது ரொம்ப 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 உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஹார்ட்லி ஒரு பாருங்கள், இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா 5 minutes தான். ஓகேங்களா? ஸோ இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஜென்ரேட் சம்மரி கொடுத்துட்டு நீங்கள் நார்மல் ஓடிபி ப்ராசஸ்க்கு போய்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள்